ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னெல்லாம் கொண்டு போகணும், அங்கே என்னென்ன கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நாளைக்கு உங்களுக்கு துவங்குதுங்க. காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓட்டிங்கை நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நீங்கள் ஓட்டு போடுவதற்கு என்னமான டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் ஓட்டு போட முடியும். அதனால் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, voters.ec.government.in அல்லது ஈசி நெட் ஆப். இந்த இந்த வெப்சைட் மூலமாக அல்லது ஆப் மூலமாக போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் இருக்கா இல்லையா. அதேமாரி உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்றதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா, ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். பெயர் இருக்கா அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுக்கு இந்த மாதிரி வாக்காளர் தகவல் சீட்டு, அதாவது பூத் ஸ்லிப்பை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ஊரில் இருக்க சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ. இந்த வாக்காளர் தகவல் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் பெருசாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதேமாரி உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, எங்கு போயிட்டு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்றதுக்கான அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த வாக்காளர் தகவல் சீட்டு இருக்க பாருங்க, ஓட்டர் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவணமாக, அதாவது ஓட்டு எங்கே போட போகிறீங்க, உங்கள் பாகம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாக்காளர் தகவல் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஓட்டர் ஸ்லிப்பை வச்சு மட்டுமே உங்களால் ஓட்டு போட முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். அதாவது உங்ககிட்ட ஓட்டர் ஸ்லிப் இருந்தாலும் சரி, ஓட்டர் ஸ்லிப் இல்லைனாலும் சரி, ஏதாச்சும் ஐடென்டி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஓட்டு போட முடியுங்க. அதனால் ஓட்டர் ஸ்லிப் இருந்தாலும் கவலை இல்லை, இல்லாட்டியும் கவலை இல்லைங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் பூத் ஸ்லிப் என்பது உங்கள் வாக்குச்சாவடியை கண்டறிய மட்டுமே, அது அடையாள ஆவணமாக கருதப்படாது. தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ், 13 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க. அதனால் உங்ககிட்ட ஓட்டர் ஸ்லிப் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட் ஒரு 13 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 13 டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க. முதல்ல ஓட்டர் ஐடி கார்டு, உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது அப்படின்னா அது ஒன்றே போதுமானதுங்க. நாளைக்கு காலையில் அந்த ஓட்டர் ஐடி கார்டை மட்டும் கொண்டு போயிட்டு நீங்கள் வாக்கு செலுத்திக்கலாம், வேறு எந்த டாக்குமெண்ட்டு தேவையில்லை. இல்லை என்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை, நான் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணேன், பட் எனக்கு கையில் இன்னும் ஓட்டர் ஐடி கார்டு வரலை அப்படின்றவங்க எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து போயிட்டு அதையும் காமிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு 12 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டை கொண்டு போயிட்டு நீங்கள் ஓட்டு போடலாம். 100 நாள் வேலை அடையாள அட்டை, பேங்க்கு பாஸ்புக்கை வச்சு ஓட்டு போடலாம். மருத்துவ காப்பீட்டு அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பென்ஷனுக்கான அந்த டாக்குமெண்ட், அப்புறம் ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அடையாள அட்டை, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கான அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதுக்கான அடையாள அட்டையை வச்சு நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க, ஓட்டர் ஸ்லிப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கவலை கிடையாதுங்க. நீங்கள் ஓட்டர் ஸ்லிப்பை வச்சு மட்டுமே ஓட்டு போட்ட முடியுது. என்ன ஏதாச்சும் ஒரு 13 டாக்குமெண்ட் சொன்ன பாருங்க, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சுலபமாக நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டர் வழிகாட்டி அப்படின்ற ஒரு புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எங்கே போயிட்டு ஓட்டு போட போகிறீங்க, உங்களுக்கான அந்த போலிங் பூத் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு மேப் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ஈஸியாக நீங்கள் அங்கே போயிட்டு போயிடலாங்க. ஸோ இந்த போலிங் பூத்தை எப்படி ஆன்லைன் மூலமாக சர்ச் பண்ணுறது, அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எங்கே போயிட்டு ஓட்டு போட போகிறீங்க அதுக்கான லொக்கேஷன் மேப்பை ஃபைண்ட் பண்ணலாம். அதேமாரி இந்த வெப்சைட்டில் உங்களுடைய என்னமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ நோ த கேண்டிடேட் இன் யுவர் ஏரியா, உங்கள் ஏரியாவில் என்னமான கேண்டிடேட் இருக்காங்க, அதாவது யார் யாரெல்லாம் இருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு லேர்ன் ஹவு டு ஓட் ஸ்டெப் பை ஸ்டெப், எப்படி ஓட்டு போடுறது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், 13 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் ஒரிஜினல் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க.
இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், அதிலையுமே போலிங் ஸ்டேஷன் உள்ளார அலோடு கிடையாதுங்க. பட் வெளியிலே வந்து ஃபோன் வைப்பதற்கு உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் ஃபோனை கொண்டு போயிட்டு வெளியிலே வந்து பார்த்தா அந்த ஃபோனை பாதுகாப்பதற்கான வசதி இருக்குது. ஃபோனை கொடுத்துட்டு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப டோக்கனை கொடுத்து உங்களுக்கான ஃபோனை வாங்கிக்கலாங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க, இது 2 மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு தெளிவாக நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். எந்த விதமான ரிஸ்க் எதுவுமே கிடையாது. ஓகே வெல் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.